சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் என்ன சுற்றி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, தேவா அவர்களுடைய 35 வருட இசை கொண்டாட்டம் தான் நடக்க போகுது. தேவா ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு சூப்பரான ப்ரோமோலாம் வெளியாகிருந்தது. அதிலும் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சபேசனோட ப்ரோமோ வந்துட்டு வெளியாகிருந்தது. இதுல இவர் என்ன பாடல் பாடியிருக்கிறாரு, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சபீசன பொறுத்தவரைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் வேற வேற மாரி கலக்கிட்டே வராரு. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ தெறிக்க விட்டுட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ரவுண்ட்ல வந்து ரோஜா ரோஜா பாடல் சும்மா வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட வாய்ஸ்ல ரோஜா ரோஜா பாடலை கேட்கறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு வாய்ஸ்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த அளவு பெர்ஃபார்ம் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாரம் என்ன பாடல் பாட போறாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படின்னு பாட்டை கேட்டதுமே முதல்ல ஞாபகம் வர போறது நம்மளோட ருத்ரேஷ் தான். இந்த ஒரு பாடலுக்கு பிறகு, அதாவது சபேசனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படின்னா ருத்ரேஷோட சேர்த்து சபேசனுமே வந்துட்டு அவ்வளவு ட்ரெண்டாக போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு சூப்பராகவே பாடியிருக்கிறாரு நம்மளோட சபேசன். அதோட சபேசன் வந்துட்டு சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, 2015ல வந்துட்டு தேவா சார் வந்து இலங்கைக்கு போறாங்க. அங்க வந்து அவருக்கு முன்னால கோரஸா பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது நம்மளோட சபேசனுக்கு. இருந்தாலுமே வந்துட்டு அப்ப பாட முடியல. இப்ப 2025 10 வருடங்கள் கழித்து உங்களுக்கு முன்னால ஒரு பாடல் பாட போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு சூப்பரா தன்னோட வாய்ஸால எல்லாரையுமே கட்டி போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கிறாரு. எல்லாருமே அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தேவா சாருமே வந்துட்டு செம்மையா பாராட்டி இருக்கிறாரு. எக்ஸலண்டா பாடியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுனதோட மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாய்ப்பையுமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. 2025 டிசம்பர் 5 வந்துட்டு ஸ்ரீலங்கால வந்து ஒரு கான்செர்ட் நடக்க போகுது. அந்த கான்செர்ட்ல வந்து நீ என்னோட பாட போற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாகவே வந்துட்டு சபேசனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. தேவா சாரோட சேர்ந்து பாட போறோம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவரோட சந்தோஷத்தை வந்து அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் அவ்வளவு அழகா வந்து வெளிக்காட்டியிருப்பாரு. எங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சபேசனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரசிகர்களுமே வந்துட்டு சபேசன் வந்து தன்னோட வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்துறாரு, சூப்பரா கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சபேசனோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம சபேசன் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய பாடல்களை பத்திய உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும், சபேசனுக்கு உங்களுடைய விசுவஸையும் மறக்காம சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.